குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட ரொம்ப பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, சார் எஃப்ஐஎஸ் லாஸ் பண்ணுவாங்களா இல்லை பண்ண மாட்டாங்களா? அவங்க எப்போவுமே லாபம் மட்டும்தான் பண்ணுவாங்களா? அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இது ஆரம்ப காலத்தில் எனக்கு கூட இந்த கேள்வி இருந்தது. அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் அங்கே இங்கே ரிசர்ச் பண்ணி தேடி பார்த்ததில் அதுக்கான உண்மை எனக்கு கிடச்சிது. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதாவது நம்மளை மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஒரு ட்ரேட் லாஸ் ஆனாவே மனசு உடஞ்சிடும். ஆனால் எஃப்ஐஎஸ் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாவை போட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறான். அப்போது ஒரு கேள்வி எல்லாருக்குமே வர்றது தான், சார் அவங்க லாஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? மார்க்கெட் அவங்களுக்கு எதிராக போனால் என்ன ஆகும்? அவங்க எப்போவுமே லாபம் தான் பண்ணுவாங்களா? இந்த கேள்விக்கு பதில் நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா மார்க்கெட் நம்ம கூட மார்க்கெட்டை வேறு ஒரு கோணத்தில் பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல எஃப்ஐஎஸ் கடவுளா அப்படின்னு கேட்டால் எஃப்ஐஎஸ் கடவுளெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கும் லாஸஸ் எல்லாம் வரும். அவங்களும் தப்பான ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனால் அவங்க சில நேரம் பார்க்குற அந்த மார்க்கெட்டோட கோணம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னென்னா, நம்மளை மாதிரி ஒரு ட்ரேடர் லாஸ் ஆகிறது ஒரு சாதாரணம், எல்லாருமே லாஸ் ஆகிறது ஒரு சாதாரணம் தான். ஆனால் அவங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் கேட்டார், சார் அவங்க கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணி F&Oவில் செல் பண்ணுறாங்க, என்ன சார் இதில் வித்தியாசம் இருக்குது? இதுதான் அவங்களோட ரியல் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் லெவல் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதாவது இதில் ஒரு குழப்பம் இருக்கும். கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணி F&Oவில் செல் பண்ணுறாங்க, இது ஒரு குழப்பம். பல பேருக்கு இது குழப்பமாக தான் இருக்கும். காலையில் நியூஸை பார்க்குறோம், அந்த ரிப்போர்ட் வர்றதில் எஃப்ஐஎஸ் கேஷ் மார்க்கெட்டில் 5000 கோடி பை பண்ணியிருக்கான். அதே நேரத்தில் எஃப்ஐஎஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 4000 கோடி செல் பண்ணியிருக்கான். உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு நினப்பு வரும். என்ன கேட்பாங்க, சார் வாங்கவும் பண்ணுறாங்க விற்கவும் பண்ணுறாங்க, என்ன சார் இது லாஜிக்கு? இது லாஜிக்கு தப்பாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் இதுதான் அவங்களோட ரியல் லாஜிக். இந்த லாஜிக்கு பேர் தான் ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹெட்ஜிங்கை வச்சு தான் எஃப்ஐஎஸ் பெரிய லெவலில் பணம் சம்பாதிச்சிக்கிட்டே இருக்கான். ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு விவசாயின்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் ஒரு பெரிய விவசாயி, உங்கள்கிட்ட 1000 மூட்டை அரிசி உங்கள்கிட்ட இருக்குது. இன்னும் ஒரு மாதத்தில் அரிசியோட விலையெல்லாம் குறையலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் உங்களுக்குள்ளே வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அரிசியை நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்களா? அதே நேரத்தில் இந்த விலை குறைவு வந்ததுக்கப்புறம் அரிசியோட விலை பெரிய லெவலில் ஏறும் அப்படின்ற மாதிரி எண்ணமும் உங்களுக்கு வருது. நீங்கள் இந்த இடத்துல என்ன முயற்சி பண்ணுவீங்க? அதுதான் எஃப்ஐஎஸ் பண்ணுறாங்க. அதாவது கேஷ் மார்க்கெட்டில் வாங்கிறது இறங்கினாலும் பரவாயில்ல, நான் ஃப்யூச்சர் இண்டெக்ஸில் நான் செல் பண்ணி அதில் வரக்கூடிய லாபத்தை எடுத்துப்பேன். இதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங். இதே தான் அந்த விவசாயியும் பண்ணுவார். இப்போது விலை இறங்கினாலும் பரவாயில்ல, இன் ஃப்யூச்சரில் அரிசியோட விலை ஏறும் போது என்கிட்ட இருக்கிற 1000 மூட்டைக்கான அரிசி விலை எனக்கு பல மடங்கு லாபம் தரும் அப்படின்ற ஒரு நினப்பு தான் எஃப்ஐஎஸ்க்கு எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. மார்க்கெட்டில் ஒரு கதை, இந்த விவசாயி பண்ணுற கதை தான் மார்க்கெட்லேயும் இருக்குது. எஃப்ஐஎஸ் 1000 கோடி ரூபாவை ஏதோ ஒரு ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் வாங்கியிருக்காங்களே வச்சிங்களேன். ஆனால் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். என்ன சந்தேகம் வரும்னா, மார்க்கெட் அடுத்த வாரம் ஒரு 5% கீழே விழுந்தால் என்ன ஆகும்? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃப்யூச்சரில் செல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? மார்க்கெட் கீழே போனால் அவங்க வாங்கி வச்ச ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் லாஸ் ஆகும். ஆனால் ஃப்யூச்சரை செல் பண்ணியிருக்கிற பொசிஷன் லாபம் தரும். ஓகேங்களா? இல்லை மார்க்கெட்டு மேலே போகுது, அப்போ அவங்க வாங்கி வச்ச ஸ்டாக்ஸு ப்ராஃபிட் தரும். ஆனால் ஃப்யூச்சர் செல் பண்ண பொசிஷன் லாஸ் தரும். அப்போது அவங்க ஏன் இந்த மாதிரி இப்படி செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு தோணும். ஏன்னா அவங்க நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஜாக்பாட் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்களுக்கு தேவை அவங்க கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுதான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸ். ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கும் ஒரு எஃப்ஐஎஸ்க்கும் உள்ள ஒத்துமை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ரீட்டைல் ட்ரேடர் ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 500 ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறான். உண்மை புரியுதுங்களா? ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 500 ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறான். ஆனால் ஒரு எஃப்ஐஎஸ் 500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 100 ரூபாய் தான் ரிஸ்க் எடுக்கிறான். வித்தியாசம் புரியுதுங்களா? இதுதான் ரீட்டைல் ட்ரேடருக்கும் எஃப்ஐஎஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். எஃப்ஐஎஸுக்கு லாஸ் வராதா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு நிச்சயமாக வரும். லாஸ் வராத ஆளே இருக்க முடியாது. வரலாற்றில் ஹிஸ்ட்ரியை நம்ம புரட்டி பார்த்தோன்னா நிறைய தடவை இந்த மாதிரி எஃப்ஐஎஸ் லாஸ் பண்ணியிருக்க டேட்டாலாம் இருக்குது. சில நேரம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாவை லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்? இந்த ஜேம்ஸ் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு செல்லர்ஸ் போனாங்கல்ல,
செபி கூட ஒரு ரிப்போர்ட் விட்டு இருந்ததில்ல, அவங்க இவ்வளோ கணக்கான ரூபாயை லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் உண்மை தான். அவங்களுக்கும் லாஸஸ் வரதான் செய்யும். ஏன்னா மார்க்கெட்டை 100% யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் அனுபவ அறிவு இருந்தாலும் சரி, 20 வருஷம் அனுபவம் அறிவு இருந்தாலும் சரி, எஃப்ஐஎஸ் மாதிரி பெரிய பணம் போட்டு ட்ரேட் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, செபியால் அங்கீகரிக்கப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, யாராலையுமே மார்க்கெட்டை 100% ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. ஓகேங்களா? அப்போ செபியால் ரிஜிஸ்டர் பண்ண அனலிஸ்டெல்லாம் சொல்கிறது எல்லாமே ஒரு 50%, 60% தான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ செபியால் அங்கீகரிக்கப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் பார்க்குற டேட்டா வித்தியாசமாக இருக்கா மார்க்கெட்டில்? அவங்களுக்குன்னு தனியாக டேட்டா செபி கொடுக்குதா? இல்லை அவங்களுக்குன்னு ஒரு பழைய ஏதாவது ஒரு வேறு மாதிரியான கேண்டில் ஸ்டிக்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்கா? இல்லை இந்த ட்ரேடிங் பொசிஷன் சம்மந்தமான அறிவு அவங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கா? எல்லாம் அதே டேட்டா, அதே ஹிஸ்ட்ரி, அதே வடிவமைப்பு, அதே கேண்டிலு, அதே எஃப்ஐஎஸ், அதே டிஐஸ், அதே ரீட்டைலர். ஸோ எல்லாருமே பார்க்குற அந்த எண்ணம் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுது? இந்த மாதிரி கோர்ஸ் முடித்தவங்க அங்கீகரிக்கப்பட்டவங்கள நம்பலாம் சொல்லுது. ஆனால் மார்க்கெட் சம்மந்தமான இந்த 100% ப்ரிடிக்ஷன் யாராலையும் தர முடியாது அப்படின்றது அனுபவபூர்வமாக உணர்றவங்களோட ஒவ்வொருடைய கருத்து. ஓகேங்களா? அப்போது செபி ரிஜிஸ்டர் பர்சன் சொல்லிட்டா மட்டும் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் நடக்காது. இதுலேருந்து நமக்கு அதுதான் புரியுது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட்டில் யார் சொல்கிறதையுமே நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு இன்டைரக்டாக சொல்கிறாங்க. எது வேணாலும் ஒரு 50% நடக்கலாம், இல்லை ஒரு 60% நடக்கலாம். இதுக்கு மேலே ப்ரிடிக்ஷன் அப்படின்றது வேலைக்கே ஆகாது. இப்போ நான் நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்னு நான் சொல்கிறேன். இது என்னுடைய ப்ரிடிக்ஷன் தான். ஓகேங்களா? நான் சொல்கிறது ஒரு 50% இருக்கலாம். அது நாளைக்கு நடந்துட்டுச்சுன்னா அது 100% ப்ரிடிக்டட் கரெக்டுன்னு சொல்லலாம். நடக்கலைன்னா அது ஆப்போசிட்டில் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்போனா என் ப்ரிடிக்ஷன் அங்கே தப்பா? இதே ஒரு எஃப்ஐஸ்ன்ற பாருங்கள், இதே ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இல்லை ஒரு நார்மல் இந்த யூடியூப்லேயே இந்த ட்ரேடிங்லேயே பெரிய லெவலில் சம்பாதிக்கிறவங்க அவங்களோட கணிப்பும் கணிப்பும் நாளைக்கு மார்க்கெட் இறங்குது, மார்க்கெட் கேப் டவுன் ஆகும் அப்படின்ற கோணத்தில் தான் இருக்கும். ஒருவேளை அது எல்லாருக்கும் அகைன்ஸ்டாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? யார் அப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்னு சொன்னாங்களோ அவங்க ப்ரிடிக்ஷன் அப்போ 100க்கு 100 கரெக்ட் ஆகிடுமா? கிடையாது. ஸோ இதை நம்ம உள்ளார்த்தமாக உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டா அப்போ இதெல்லாம் இந்த ப்ரிடிக்ஷன்ன்றது சும்மா ஒரு 50% நம்பலாம், அவ்வளோதான். ரியல் இன்ட்ராடே டைமில் மார்க்கெட்டோட டைரெக்ஷன் தான் தேவை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த எஃப்ஐஎஸ்க்கு எந்த நேரத்தில் லாஸ் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. அவங்களும் மார்க்கெட்டை தப்பான ரிவ்யூ பண்ணாங்கன்னா மார்க்கெட்டில் அவங்களுக்கும் பெரிய லெவல் லாஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதாவது அவங்க மார்க்கெட் கீழே விழும் அப்படின்னு நினச்சி ஃப்யூச்சரில் செல் பண்ணுறாங்க. ஆனால் மார்க்கெட்டுக்கு அவங்களுக்கு எதிராக எத்தனையோ தடவை மார்க்கெட் ஏறி போயிருக்கு. நானே எத்தனையோ வாட்டி யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். எஃப்ஐஎஸ் செல் பண்ணியிருக்கேன் ஆனால் மார்க்கெட் மேலே ஏறுதுங்க அப்படின்னு. அப்போ அதுக்கடுத்த நாள் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் பெரிய லெவலில் செல் பண்ணுவான்னு சொல்லுவேன். அதே மாதிரி 8000 கோடி 7000 கோடி செல் பண்ணி வச்சுருப்பான். ஸோ இது அவங்களும் தப்பான ஒரு ரிவ்யூ பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, போர் வர்றது, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறது, அரசாங்க பாலிசி வர்றது, பொசிஷன்ஸ் அதாவது பாசிட்டிவ் நியூஸ் வர்றது, மார்க்கெட்டு அந்த மாதிரி நேரத்தில் எஃப்ஐஸ்க்கு எதிராக ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறதுக்கும் அவங்களுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது. அவங்க அங்கே லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது இல்லாமல் கரன்சி ரிஸ்க்கு அவங்களுக்கு ரொம்ப அதிகம். எஃப்ஐஎஸ் இந்தியாவுக்கு டாலர் கொண்டு வராங்க, ப்ராஃபிட்டும் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டாலரை ருப்பியாக மாற்றுறதுக்கு அவங்க லாஸ் பண்ணி தானே ஆகணும். கரெக்ட் தானே? அப்போ அவங்களுக்கு 3 விதமான லாஸஸ் இருக்குது. கரன்சி ரிஸ்க் இருக்குது, அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் இருக்குது, அவங்களும் தப்பான மார்க்கெட் வியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அவங்க எப்படிங்க நீண்ட காலம் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அடுத்த கேள்விக்கு, ஏன்னா அவங்க ஒரே ஒரு ட்ரேடிங்கை மட்டும் கவனம் செலுத்தலை. 100கணக்கான பொசிஷன் வச்சுருக்காங்க. ஸ்டாக்ஸில் வச்சுருக்காங்க, ஃப்யூச்சரில் வச்சுருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுருக்காங்க, இன்சூரன்ஸில் வச்சுருக்காங்க, பிஎஃப்பில் வச்சுருக்காங்க. எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் அவங்க பொசிஷன் டாலரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, எக்கச்சக்க பொசிஷன் வச்சுருப்பாங்க. ஆயிரக்கணக்கான அனலைசிஸ் ரிப்போர்ட் இருக்கும், கணக்கில்லாத டேட்டா வச்சுருப்பாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அவ்வளோ பக்காவாக இருக்கும். 100%க்கு 100% இருக்கும்.
டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் அவங்களுக்கு வேலை செய்யும். அப்போது ஒரு இடத்துல வரக்கூடிய லாஸஸை இவ்வளோ பொசிஷன் வச்சுருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பொசிஷன் வச்சுருக்கக்கூடிய இடத்துல அந்த லாஸை கரெக்டாக ஈக்குவல் பண்ணிவிடுவாங்க. இதுதான் அவங்களோட அந்த ஹெட்ஜிங் ஃபார்மெட். இதனால தான் அவங்க பெரிய லெவலில் நீண்ட காலமாக மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லாமல் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு உண்மை, ரீட்டைலர்ஸ்க்கும் எஃப்ஐஎஸும் எல்லாருமே ஒரே மனுஷங்க தானே, ஒரே மாதிரி தானே மார்க்கெட்டை பார்க்குறாங்க. எஃப்ஐஎஸ் மட்டும் ஒரு மாய சக்தி மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனால் அது உண்மை இல்லை. அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் தப்பு பண்ணக்கூடியவங்க தான், அவங்களுக்கும் லாஸ் வர தான் செய்யும். வித்தியாசம் என்னென்னா, அவங்க ஒரு லாஸில் அழிய மாட்டாங்க, நம்ம அழிஞ்சிருவோம். நமக்கு ஒரு லாஸ் வந்தாவே நம்ம டிமேட் அக்கௌண்ட் டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடும். ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அவங்க ஏகப்பட்ட பொசிஷன் வச்சுருப்பாங்க. அந்த லாஸை தாங்குகிற அளவுக்கு அவங்கக்கிட்ட அந்த பொசிஷன் காப்பாற்றும். அந்த மியூச்சுவல் ஃபண்டு காப்பாற்றும், அந்த டாலர், அந்த பாண்டு